இன்றைக்கி வந்து நம்ம 40 பேருக்கான சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ என்ன ஜாமான் பாய்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது, வேண்டிய அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, மீன் கறி தூள், உப்பு, மஞ்சள் தூள், புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன் பண்டான், பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, அப்புறம் வந்துட்டு கடுகு தாளிப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழம், அப்புறம் இது காய்கறி வந்து கத்திரிக்காய், கிழங்கு, கேரட், அப்புறம் பரங்கிக்காய், அண்ட் தென் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம். ஸோ இந்த அடுப்பை தான் நம்ம சமைக்க போகிறோம். நம்ம வந்து பானை வச்சுட்டு பானையில் வேண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு தாளிப்பு, பட்டை அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாளிப்பு ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு கிண்டிக்குவோம். அப்புறம் வந்துட்டு இஞ்சி போடணும், அப்புறம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வேக வச்சுருக்கின்ற நம்மளோட பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப போட்டிங்கனாலும் ஓவராக கட்டியாயிரும், ரொம்ப குறவாக இருந்தாலும் ஓவராக தண்ணியாக இருக்கும். ஸோ வேண்டிய அளவுக்கான பருப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் ப்ளஸ் மைனஸ் வந்து குடிக்கிற கோலம் இருக்குல்ல, அந்த கப்பில் வந்து ஒரு 5 கப்பு பருப்பு வந்து நான் இதில் போட்டிருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் வந்துட்டு வேண்டிய அளவுக்கு சீனி, உப்பு, அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், அண்ட் ஆல்சோ நம்ம பாய்ச்சிருக்கிற மீன் கறி தூள் வந்து போட்டேன். அண்ட் லாஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் புளி இருக்குல்ல, புளி கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கறியை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். செம்மையான சாம்பார் ரெடி.